பழைய பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படுமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மிக தந்திரமாக பந்தையை அடிக்கிறார்கள். நான் அவர்களுக்கு மிக தந்திரமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் கூட சொன்னால் நான் அந்த வார்த்தையை கூட திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். உள்ளபடியே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு ஊழியர்களுடைய நலனிலே மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்திருக்கிறது. நான் என்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அந்த அறிவிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அளவிலே நான் வெளியிட்டிருக்கிறேன். தொடர்ந்து அவர்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறது. ஓய்வூதியத்தை பொறுத்த மட்டிலே அரசு ஒரு குழுவை இப்போது நியமித்திருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் திருமிகு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கால வரையறைகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த குழுவை குறித்தும் கூட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர்கள் அரசுக்கு பல கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் நானும் கூட அவரிடத்தில் பல முறை பேசியிருக்கிறோம். எனவே அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவற்றை குறித்து நான் முதலமைச்சர் அவர்களோடும் பேசி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிவடைந்த கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் மரகதம் குமரவேல் நீண்ட காலமாக அரசு ஊழியர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களுடன் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த அரசின் நிறைவேற்றப்படாத மிக முக்கியமான கோரிக்கையாக இந்த அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக இன்று கேள்வி நேரத்தின் போது மரகதம் குமரவேல் எழுப்பியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஓராண்டில் தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் நீட் தேர்வும் இந்த பழைய ஓய்வூதிய திட்டமும் தான் எதிர்க்கட்சிகளால் முக்கியமான பிரச்சாரமாக முன்வைக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு நம்பிக்கையூட்டும் பதிலை அளித்திருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை முன்னாள் மாவட்ட ஆட்சியராக இருந்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை எவ்வாறு அமல்படுத்துவது என்பது தொடர்பாக ஒரு குழு அமைத்து ஆராய்ந்து வருகிறோம் என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலினும் இந்த கோரிக்கை கொடுத்து மிகவும் தீவிரமாக அதை கவனத்துடன் பரிசீலித்து வருகிறார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் உரிய நேரத்தில் உரிய முடிவு, அந்த உரிய நேரத்தில் உரிய முடிவு என்பது தேர்தல் நேரத்திலா அல்லது அடுத்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலா அல்லது இந்த ஆண்டே அது அடுத்த கூட்டத்தொடரிலா என்பது குறித்து எந்த திட்டவட்டமான பதிலையும் அவர் கூறவில்லை. அதற்கு அவர் பதிலளிக்கும் போதே மிகவும் தந்திரமான ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறீர்கள், அதற்கு தந்திரமான முறையிலே பதில் சொல்கிறேன் என்று கூறினார். ஆனால் அந்த தந்திரம் தேர்தல் தந்திரமா அல்லது அரசு ஊழியர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் அந்த அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் நடவடிக்கையா என்பது குறித்து இந்த கூட்டத்தொடரில் அதற்கான முடிவு தெரிய வருமா அல்லது அடுத்த கூட்டத்தொடரில் அல்லது தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் தீர்மானமாக முடிவில்லை. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஒரு சாதகமான முடிவு அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இதன் மூலமாக அதிகரித்திருக்கிறது. தர்ஷிமா பானு.